السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 28வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பழைய பாடம் என்பது சயக்கூலு ஜுசுவினுடைய முதல் வசனத்திலிருந்து 147வது வசனம் வரையிலும், சபக் பாடம் என்பது 147வது வசனத்திலிருந்து 153வது வசனம் வரையிலும் சபக் பாடமாக இருக்கிறது. ஆக பழைய பாடம் என்பது அலிஃப் லாம் மீம் ஒரு ஜுசுவாக இருக்கிறது. இன்றைய புது பாடம் என்பது 152வது வசனத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் 158வது வசனம் வரை இன்றைய புதிய பாடமாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு வாரங்களாக பாடங்கள் கொடுக்க முடியவில்லை, பாடங்களை உங்களுக்கு தர முடியவில்லை. பல்வேறு விதமான சூழலின் காரணமாக பாடம் மிகுந்த தாமதமாகிவிட்டது. பல மாணவர்களும் எதிர்பார்த்து கமெண்ட் பாக்ஸிலும் கேட்டிருந்தீர்கள், அலைபேசியில் அழைத்தும் கேட்டிருந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் இனி தாமதம் இல்லாமல் தினசரி பாடங்களை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஒரு ஜுசுவை நிறைவடைந்ததற்கு பிறகு ஏராளமான மாணவர்கள் பாடம் சொல்லாமல் மௌனமாகவே இருக்கிறார்கள். பாடங்களை முடிந்த அளவிற்கு வேகமாக சீக்கிரமாக சொல்லி முடித்து விடுங்கள். நாம் மனனம் செய்த அனைத்தையும் அல்லாஹ் நமது மனதில் நினைவில் நீங்காது காத்து அருள் புரிவானாக. இனி மனனம் செய்ய இருக்கக்கூடிய பாடங்களை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவானாக. 31வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15 வரை குர்ஆன் வைத்திருப்பவர்கள் 31வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 152வது வசனத்தில் ஐனோட போன வாட்டி பாடத்தை முடித்தோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்த ஆயத்திலிருந்து பாடத்தை பார்ப்போம். பாடங்களை பாருங்கள், கையை வைத்து பாடங்களை கவனித்து வாருங்கள். பாடம் ரொம்ப நிறைய பயிற்சி, நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணிட்டோம், நம்ம அப்படியே ஓதிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கையை வச்சு என்ன செய்யுங்க, பாடத்தை எப்பவும் போலயே கவனித்து வாருங்க. பாருங்க. யா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وبشر الصابرين
وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعترم فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. நல்ல ஒரு முறை கையை வச்சு கவனமாக பார்த்துவாங்க. ரொம்ப லேசான ஆயத்துகள் தான், ரொம்ப இலகுவாக மனப்பாடம் பண்ணிடலாம். வரக்கூடிய சயக்குல் ஜுசு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஜுசு, ரொம்ப அழகான அர்த்தங்கள் நிறைந்த ஆயத்துகளை உள்ளடக்கிய ஒரு ஜுசு சயக்குல் ஜுசு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய உலமாக்கல் பயானுகளில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் முழுக்க சயக்குல் ஜுசுவில் நிறைந்து காணப்படும். அதனால் இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعترم فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. أن يطوف بهما அந்த ஆயத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. سمن حج إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعترم فلا جناح عليه أن يطوف நான் ஐயத்தவஃப அப்படிங்கிறது அது வேறு இடத்துல உள்ளது. அது மனப்பாடம் பண்ணும்போது ஐயத்தவஃபன் மனப்பாடம் பண்ணி அது ஐயத்தவஃபன் வரும். ஐயத்தவஃப
يطوف أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. இன்னொரு முறை நல்லா பார்த்துங்க. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعترم فلا جناح أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. இது ரொம்ப குறைவான ஒரு ஆயத்து. ஏன்னா நிறைய பேர் பாடம் அதிகமாக போகிறதுனால நிறைய படிக்க முடியலன்னு சொன்னீங்க. அதனால் ஆயத்து கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஒரு வாட்டி பாடம் என்ன வழிமுறையில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக ஓதி காமிக்கிறேன். அதன் பிரகாரம் பாடத்தை பாருங்கள். குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறதும் மனப்பாடம் பண்ணதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வதும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 10-15 முறை ஆலோசனை செய்யுங்க. நம்ம வீட்டு சூழல் என்னவாக இருக்குது, நம்ம வேலை என்னவாக இருக்குது, நமது உடல்நிலை என்னவாக இருக்கிறது, நம்மளால் இது முடியுமா முடியாதா, இதை தொடங்கினால் வெற்றிகரமாக இதை நம்ம முடிப்போமா முடிக்க மாட்டோமா என்பதையெல்லாம் பலமுறை யோசித்து இதை தொடங்குங்க. தொடங்கியதற்கு பின்னால் நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. தொடங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிக்க முடியுமோ அவ்வளோ யோசித்து பார்த்துருங்க. தொடங்கினதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சமும் யோசித்து பார்க்காதீங்க. ஏன்னா இந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் ஆக சிறந்த மனிதர்கள் ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்த மனிதர்கள் யாரென்றால் குர்ஆனை தன் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்டிருப்பார், கற்றுக்கொண்ட அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் இருப்பார். கற்றுக்கொள்வதும் சிறப்பு, கற்றுக் கொடுப்பதும் சிறப்பு. அப்போ அந்த சிறப்பை அடையணும் சொன்னால் சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும், தாங்கித்தான் ஆக வேண்டும். சிரமங்களை தாண்டாமல் தாங்காமல் சிறப்புக்களை ஒரு நாளும் நம்மால் அடையவே முடியாது என்பதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக நீங்கள் அழியாமல் பதிய வைத்து கொள்ளுங்கள். எதற்கு நான் சொல்கிறேன்னா, அத்தனை மாணவர்கள் இதிலிருந்து பின்வாங்கிட்டீங்க. பலமுறை நான் சொல்லியும் கூட அதை உதறி தள்ளி போனதை போன்று நீங்கள் போய்விட்டீர்கள். அதை நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் விட்டுட்டீங்க.
ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, அல் குர்ஆனு வஸ்ஸியாமு யஷ்ஃபஆனி லில் அப்தி. குர்ஆனும் நோன்பும் ஒரு மனிதனுக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் போட்டி போடும். நாங்கள் குர்ஆன் முந்தி முந்தி செல்லும். யா அல்லாஹ் என்ன ஓதினா, யா அல்லாஹ் தொண்டை வலிக்க என்ன ஓதினான், வாய் வலிக்க என்ன ஓதினான், வயிறு வசிக்க என்னை ஓதினான், தூக்கத்தை இழந்து என்னை ஓதினான், ஓய்வை இழந்து என்னை ஓதினான், தியாகங்களை செய்து என்னை ஓதினான், கண் வலிக்க வலிக்க என்னை ஓதினான், உடல் வலிக்க வலிக்க என்னை ஓதினான், உலகத்தில் என்னை மனனம் செய்வதற்காக, என்னை ஓதுவதற்காக, என்னை அடைந்து கொள்வதற்காக சிரமங்களை மேற்கொண்டான், கஷ்டங்களை மேற்கொண்டான். இவனுக்கு நீ உலகத்தில் எந்த சிரமத்தையும் இந்த மறுமையில் கொடுத்துறாத, நீ சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி குர்ஆனும் நோன்பும் மாறி மாறி போட்டியிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்போ அத்தகைய பாக்கியம் மறுமையில் நமக்கு கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறது, எடுத்தே தீரணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் ரொம்ப கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பாருங்கள். ஒரு முறை ஓதி காமிக்கின்றேன், அதை வரிசை பிரகாரம் சரி செய்து பாடங்களை பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் முதல்ல சொன்ன 2 முறையில் சொன்னது தவறு. 3வது முறை ஐய தவ்வஃப பிஹிமா அப்படிங்கிறது தான் சரியானது. எத்தவஃபன்னு நான் படித்தது அப்படியே எத்தொஃபனே மாறி போச்சு வாயில். யோசித்து கதை நல்ல கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் பார்த்தே படிக்கும்போது தப்பு வந்துருச்சு. காரணம் என்னென்னா ஆரம்பத்தில் அது அப்படியே மனப்பாடம் பண்ணது தான். அப்புறம் ஒரு 2 வாட்டி நல்லா பார்க்கும்போது தான் இது வார்த்தை வேறு மாதிரியில் இருக்குது, நம்ம வேறு மாதிரியே மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது தெரியுது. அதுக்கப்புறம் தான் தவ்வஃப பிஹிமா அப்படிங்கிறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியுது. அப்போ என்ன செய்யுங்க, பாடத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்து பார்த்து படிங்க. நான் ஒரு முறை ஓதிட்டு அப்படி பார்க்காம ஓதி பார்த்து அப்படியே என்ன செஞ்சிருது, ஒரு சில வார்த்தைகள் தவறாக மனனம் செஞ்சது தவறாகவே மனனமாகிவிட்டது. இதெல்லாம் ஓதக்கூடிய காலங்களில் சிறுபிராயங்கள்லேயே அந்த வார்த்தையை அப்படியே மனனம் செய்து அது அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் فمن حج البيت واعتمر فلا جناح أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பாடங்களை இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் பாருங்கள், சரியான முறையில் பாடத்தை ஒப்பியுங்க. உங்களுக்கான சூழல் என்னவோ அதை தயவு செய்து தளத்தில் தெரிவித்து விடுங்கள். சூழல்களை தெரிவிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.